நடிகர் ரோபோ சங்கர் சொன்னது உண்மையா இல்லையா? அனுபவிச்சு சொல்லிக்க மனுஷன். உண்மையிலேயே அதை சொன்ன கருத்து ஒத்துக்கொள்ளக்கூடிய கருத்து, உண்மையான கருத்து. அவர் நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருங்க, 6 பேக் 8 பேக் எத்தனை பேக் கூட வச்சுக்கோங்க. ஆனா சரியான உணவு பழக்க வழக்கமும் கரெக்டான ஒழுக்கமும் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய உடம்பை பேணி பாதுகாக்க முடியும். இப்போ என்னையே எடுத்துக்கங்களேன், நான் ஒரு காலத்தில் ஒரு பெரிய பாடி பில்டராக இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் சேரக்கூடாத சேர்க்கை, இந்த சோசியல் ட்ரிங்கர்னு நம்ம பழகிடுறோம். அது பழகி என்ன பண்ணுறோம், அந்த ட்ரிங்க்கில் அடிக்ட் ஆகிடும். அப்படி அடிக்ட் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும், கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அது இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி அடிக்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய உடம்புல உள்ள ஆர்கன்ஸு நமக்கு தெரியாமல் செயலிழந்து போனதுக்கப்புறம் தான் அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ண போகிறோம். நடிகர் ரோபோ சங்கர் சொன்னது உண்மையா இல்லையா? அனுபவிச்சு சொல்லிக்க மனுஷன். உண்மையிலேயே அதை சொன்ன கருத்து ஒத்துக்கொள்ளக்கூடிய கருத்து, உண்மையான கருத்து. அவர் எதை மெயினாக சொல்கிறான்னு கேட்டால் 2 விஷயத்தை சொல்கிறார். அதாவது சரியான உணவு பழக்க வழக்கமும் ஒழுக்கமும் முக்கியம். அவர் மெயினாக எதால் பாதிக்கப்பட்டார்? அவர் மது அருந்தியதால், இடைவிடாது சாராயம் குடித்ததால் அவரில் நோய்வாய்ப்பட்டார். மெயினாக இடைவிடாது சாராயம் பாதிக்கிறதால எது அவர் பாதிக்கப்படும்? அங்கம், ஈரல் பாதிக்கப்படும். அப்போ ஈரல் பாதிக்கப்படுற மெயின் காரணங்கள்ல ஒன்று சாராயம் தொடர்ச்சியாக குடிக்கிறது. அதுதான் மிக பிரதான காரணம். இன்னொன்று அவர் சொன்னார், உணவு பழக்க வழக்கம். உணவு பழக்க வழக்கம்னா என்ன? அதாவது சாராயம் குடிச்ச அளவுக்கு உணவு பழக்க வழக்கமும், கொலஸ்ட்ரால் அதிகமாகும், சீனி, டயபெட்டிக், டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் உள்ள உடம்பு கூடுன ஆக்கள், ஒபிசிட்டி உள்ள ஆக்களுக்கும் அதே அளவு ஈரல் பாதிப்பை ஏற்படுத்தும் அவர் சொன்னார். இன்னொன்று சொன்னார், ஒழுக்கம். ஒழுக்கம்னு சொன்னா 2 விஷயத்தை எடுக்கலாம். ஒன்று சாராயம் குடிக்கிற ஒழுக்கமா? ஒழுக்கம் இல்லை. சரி, அதே மாதிரி இன்னொன்று ஈரலை பழுதாக்குற விஷயம் என்னன்னு கேட்டால் வைரஸ் தொற்று, ஹெப்படைட்டிஸ் பி சி. அப்ப அவர் சொன்ன விஷயம் அது 2ம், ஒழுக்கமும் உணவு பழக்க வழக்கமும் மிக முக்கியங்க உங்களை ஈரலை பாதுகாத்துக்கொள்ள. தேங்க்யூ.